Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. திரைப்படங்களில் பார்த்து ரசித்த இடங்களை நேரில் சென்று கண்டு ரசிப்பது இனிமையான அனுபவம். ரசித்து கொண்டாடச் சென்ற அந்த இடத்தில் ஏமாற்றம் கிடைத்தால் அதை மனம் ஏற்காது. அப்படியான ஏமாற்றம் தரும் ஒரு சுற்றுலா தலத்தை பற்றி பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ள ரம்மியமான மாவட்டம் தேனி. இங்குள்ள சுற்றுலா தலங்களை பட்டியலிட்டால் வைகை அணையை தவிர்க்க முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழியும் மழை நீரை சேமித்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களை வளம் கொழிக்க வைப்பதற்காக 1958ஆம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த அணை. இதற்காக அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் 1955ஆம் ஆண்டில் அடிக்கல் நாட்டினார். 3,30,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரவு பகலாக உழைப்பை கொட்டியதில் 3 ஆண்டுகளில் நேர்த்தியாக கட்டி முடிக்கப்பட்டதுதான் வைகை அணை. திட்ட மதிப்பீட்டு தொகையில் 40 லட்சம் ரூபாய் மீதமானது. அணைக்காக ஒதுக்கிய பணத்தில் பொதுமக்களை மகிழ்விப்பதற்காக அங்கேயே அமைக்கப்பட்டதுதான் வைகை அணை பூங்கா. மதகிலிருந்து செல்லும் ஆற்றுக்கு நடுவே தரைப்பாலம் அமைத்து இடது மற்றும் வலது கரை பூங்கா, சிறுவர் பூங்கா என உருவானது. இந்த யோசனைக்கு சொந்தக்காரர் கர்ம வீரர் காமராஜர். பசுமை கொஞ்சம் கொள்ளை அழகுடன் திகழ்ந்த வைகை அணை பூங்காவில் திரைப்பட படப்பிடிப்புகளும் நடந்தன. எம்ஜிஆரின் மாட்டுக்கார வேலன், விஜயகாந்தின் அகல் விளக்கு, ராமராஜனின் கரகாட்டக்காரன், சிவகார்த்திகேயனின் நம்ம வீட்டு பிள்ளை, விஜய் சேதுபதியின் தர்மதுரை உள்ளிட்ட திரைப்படங்களின் பாடல் காட்சிகளில் இடம்பெற்றது வைகை அணை பூங்கா. கொண்டாடப்பட்டு வந்த இந்த வைகை அணை பூங்கா முறையான பராமரிப்பு இன்றி இப்போது அப்படி இல்லை என்கிறார்கள் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள். குடிநீர் வசதி கூட இல்லை என வேதனைப்படுகிறார்கள் அவர்கள். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் புல்லெல்லாம் ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் புதர் அடிஞ்சு போயிருக்குது. பசங்க பயத்தோட ஓரமாக போய் உட்காடுறாங்க. அவங்களுக்கான ஸ்பெஷாலிட்டி எதுவுமே கிடையாது. சரியான பராமரிப்பு இல்லை. குழந்தைங்க முக்கியமாக ஓடி ஆடி விளையாட்டி வெயில் சம்மர் காலம் வெயிலில் உட்காந்துட்டு தண்ணி தாக எடுத்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அது வாங்கினா கூட இங்கே வெளியில் தான் போய் வாங்கி ஆகணும். உள்ளே அதுக்கான ஏற்பாடு எதுவுமே கிடையாது. பசங்க என்ஜாய் பண்ண வந்தாங்க, என்ஜாய்மெண்ட்டு பாதி தான். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இதுக்கு சென்னையில் ஒரு சின்ன பார்க்கில் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், இதுக்காக அடி இவ்வளோ கூட்டு வரேன்ற மாதிரி பசங்க ஃபீல் பண்ணுறாங்க. பராமரிப்பு இல்லை. அதுபோக சிலைகள் சிதிலம் அடைஞ்சிருக்குது. குறிப்பாக 7 மணிக்கு மேலே யாருமே அங்கே இருக்க விரும்பலை. 5 மணிக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இருள் அடைஞ்ச உடனே தேவையான விளக்குகள் எரியலை. இதனால் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. அந்த நேரத்துக்கு மேலே போதை மது பிரியர்களால் அந்த இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிற போது முற்றிலும் பாதுகாப்பே இல்லாத நிலைமை இருக்குது. இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும்னா சிசிடிவி கேமரா பொருத்தணும், சிதிலமடைந்த சிலைகளை மாற்றணும், அந்த பூங்காக்கள் முறையாக பராமரிக்கப்படணும். வந்தவர்களை மகிழ்வுக்கு அமைக்கப்பட்ட சிறுவர் ரயில், ராட்டினம், படகு குழாம் போன்றவை பெயரளவிலேயே இயங்குகின்றன. விளையாட்டு சாதனங்கள் உடைந்து கிடக்கின்றன. அணை பூங்கா முழுவதுமே புதர் மண்டி கிடப்பது பாதுகாப்பற்ற சூழலை உணர்த்துகிறது. ரொம்ப புதர் முண்டி போய் நிறையா கிடக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணி கிளீன் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடும் போது உள்ள ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஊட்டி, கொடைக்கானல் செல்ல முடியாத சாமானியர்களின் சுற்றுலா தலமாக திகழ்ந்த வைகை அணை பூங்கா புதுப்பொலிவும் மறுவாழ்வும் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நீண்ட காலமாக நிறைவேறாமலேயே உள்ளது. இது குறித்து வைகை பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளரிடம் நாம் கேட்டபோது இங்கு பூங்காவில் உள்ள புதர்மண்டி காணப்படும் பகுதிகள் உடனடியாக பணியாளர்களால் அகற்றப்பட்டு பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும், பூங்காவில் சேதமடைந்த நிலையில் காணப்படும் அழகு சிலைகள் மற்றும் சேதமடைந்திருக்கும் சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் பராமரிப்பு செய்வதற்கு அரசிடம் நிதி கோரிக்கை வைத்திருப்பதாகவும், நிதி வந்தவுடன் உடனடியாக இங்கு பராமரிப்பு பணிகள் பூங்காவில் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். புதிய தலைமுறை செய்திக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து மலைச்சாமி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.